கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு நாட்களால் கூட இன்றைக்கு அநேகர் கிறிஸ்தவத்தை ஒரு மதமாக, கிறிஸ்தவத்தை ஒரு ஸ்தாபனமாக, கிறிஸ்தவத்தை ஒரு நிறுவனமாக, கிறிஸ்தவத்தை ஒரு அரசியல் கட்சியைப் போல இன்றைக்கு அநேகர் மாற்றி அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். பலர் ஆதாயம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிரியமானவர்கள, சில வசனங்களை 3 வார்த்தைகள் கொண்ட 2 வார்த்தைகள் கொண்ட முக்கியமான கருப்பொருள் உள்ள வசனங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். கிறிஸ்தவம் என்பது ஜீவ மார்க்கம் என்பதை நீங்கள் நானும் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவோடு, கிறிஸ்து ஜீவனோடு இணைக்கப்பட்ட நீங்கள் நானும் தான் கிறிஸ்தவம். புரிந்து கொள்ள வேண்டும் சத்தியத்தை. சங்கீதம் 16:1 வாசித்து பாருங்கள். ஜீவ மார்க்கம் என்று போடப்பட்டிருக்குது பாருங்க. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஜீவ மார்க்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலும் ஜீவன் 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 என்று கிட்டத்தட்ட 90 வசனங்கள் ஜீவனை குறித்து பேசுகிறது. கிறிஸ்தவம் என்பது ஜீவ மார்க்கம், ஜீவன் சம்பந்தப்பட்டது. அந்த ஜீவன் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்து உனக்குள் எனக்குள் இருப்பது தான் அந்த ஜீவன் என்று பார்க்கிறோம். எனவே கிறிஸ்தவம் என்பது சிந்தை சார்ந்தது, மனம் சார்ந்தது, உள்ளம் சார்ந்தது, எண்ணம் சார்ந்தது, நம்முடைய வாழ்க்கையினுடைய செயல் சார்ந்தது, குணம் சார்ந்தது. பிரியமானவர்களே, இதில் நாம் தெளிவாக இருந்தால் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பாவமும் நம்மை கரைப்படுத்த நாம் இடம் கொடுக்க மாட்டோம், அதுவும் நம்மை கரைப்படுத்தாது. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞான உலகத்தில் சமூக வலைதளங்களாக இருந்தாலும் சரி, கிளப்புகளாக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் சரி, விபச்சார கூடுகைகளாக இருந்தாலும் சரி, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருந்தாலும் சரி, கொலை, திருட்டு, பொய், இப்படி பல காரியங்கள், லஞ்சம், ஊழல் எதுவாக இருந்தாலும் பிரியமானவர்களே, இது எல்லாம் இன்றைக்கு மிக உச்சத்தில் அதிகத்தில் இருக்கிறது. ஆனால் இது எல்லாம் அன்றே பழைய ஏற்பாட்டு காலத்திலும், அன்றன்றைய காலத்தில் இந்த வளர்ச்சிக்கு ஏற்ப பழைய ஏற்பாட்டு காலத்திலும் பல பாவங்கள் இந்த உலகத்திலே நம்மை கரைப்படுத்தக்கூடிய பல பாவங்கள் அன்றும் இருந்தது, புதிய ஏற்பாட்டு காலத்திலும் இருந்தது, இன்றும் இருக்கிறது. புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நீங்களும் நானும் முதலாவது கிறிஸ்து எனக்குள், நான் கிறிஸ்துவுக்குள் அப்படி என்ற அந்த கொள்கை கோட்பாட்டுக்குள்ளே முதலாவது வர வேண்டியது அவசியம். இன்றைக்கு சபையினுடைய பல கொள்கையை வைத்து பலர் சண்டை போட்டு கொண்டு இருக்கிறாங்க. பல பிரிவு பலகையை வைத்து பலர் சண்டை போட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்தந்த காலகட்டத்தில் பல தேவ மனிதர்கள் வாழ்ந்தார்கள், வளர்ந்தார்கள், கற்றுக்கொண்டார்கள், எழுதி வைத்து விட்டு போனார்கள். அப்படிப்பட்ட காரியங்களை இன்று அநேகர் பிடித்து கொண்டு ஒருவருடைய கொள்கை, இன்னொருடைய கொள்கையை பிடித்து கொண்டு சண்டை போட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதில் பலரும் அரசியலும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய கேள்வி, கிறிஸ்துவனுடைய ஜீவன் உன்னிலும், நான் கிறிஸ்துவிலும், கிறிஸ்து என்னிலும் அந்த ஜீவன் இருக்கிறதா என்ற கேள்வியை முதலாவதுக்கு அந்த கொள்கைக்கு வரணுங்க முதல்ல நீங்கள் நானும். எனவே 90 வசனங்கள் ஜீவனை குறித்து பேசுகிறது. ஒரு விதையில் ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் அந்த விதையில் மறைந்திருக்கிறது. அந்த விதை முதலாவது சாக வேண்டியது அவசியம். அதிலிருந்து ஜீவன் உண்டாகுகிறது. இதை குறித்து ஆண்டவர் தனக்காகவே இதை அவர் பேசுகிறார். கோதுமை மணியாக அவர் தன்னை பிதாவுக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து மரித்ததை குறித்து, கோதுமை மணியை குறித்து ஓமையாக அவர் தன்னை குறித்தும் பேசுகிறார். தனக்கு பின்னாக வரப்போகிற, தன்னை பின்பற்றுகிறவர்கள் கோதுமை மணியாக மடிய வேண்டும் என்பதை குறித்தும் அவர் போதித்து வைத்து வேதாகமத்தில் நமக்கு அதை எழுதி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். என்னுடைய மனைவியினுடைய ஒரு குணம் என்னன்னு சொன்னால், பல விதைகளை பேப்பரில் மடித்து பேர் எழுதி வைத்திருப்பார்கள். இந்த வெயில் சீசன், ஃப்ரான்ஸில் வெயில் சீசன் வரும்போதெல்லாம் அவர்களுடைய ஆசை, எண்ணம் ஜாடிகளில் ஒவ்வொரு விதையாக போட்டு வைப்பார்கள். அந்த விதை எப்படியாவது வளர்ந்து அது எப்படியாவது காயும் கனியும் ஏதாவது கொடுக்காதா என்ற ஆவலோடு அதை பராமரிப்பார்கள், அது கவனிப்பார்கள், அதை செய்வார்கள். அது கத்திரிக்காவாக இருக்கலாம், சில வேளைகளில் மிளகாவாக இருக்கலாம், சில வேளைகளில் கீரையாக இருக்கலாம், தக்காளி, இப்படி பல காரியங்களில் விதைகள் போடுவார்கள். சில விதைகள் பலனற்று போய்விடும், சில விதைகள் வளர்ந்து அது பலனை தரும் என்று பார்க்குறோம். சிறிய பலன்தான். ஒரு காய் வந்தாலும் சந்தோஷம் தானே, ஒரு கனி வந்தாலும் சந்தோஷம் தானே, ஒரு பழம் வந்தாலும் சந்தோஷம் தானே.
அப்போ பிரியமானவர்களே, அந்த விதை மரித்து அதிலிருந்து ஜீவன் உண்டாகி அது பலனை கொடுக்கிறது என்று பார்க்கிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய கோலும் அதுதான் பிரியமானவர்களே. இதைத்தான் ஜீவனோடு சம்பந்தப்படுத்தி தேவன் நம்மோடு கூட அவர் வேதாகமத்தின் வழியாக பேசுகிறார். அப்போ கிறிஸ்தவ மார்க்கம் என்பது ஜீவ மார்க்கம். சங்கீதம் 16:11 வாசல், ஜீவனுக்கு போகிற வாசல். மத்தேயு 7:14 மலைப்பிரசங்கத்தில் தொடங்குறாரு பாருங்க, ஜீவனுக்கு போகிற வாசல். கிறிஸ்தவ மார்க்கம் என்பது அது ஜீவனுக்கு போகிற வாசல். இந்த ஜீவன் கரைபடாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். பார்வையில், சிந்தனையில், செயலில், நம்மளுடைய இருதயத்திலிருந்து வருதான் நம்மளை தீட்டுப்படுத்தும். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். இருதயம் சுத்தமாக இருந்துச்சுன்னா இந்த உலகத்தை சுற்றி உன்னிடம் எந்த பாவம் இந்த உலகத்தை சுற்றி இருந்தாலும் நீ அதை டச் பண்ண மாட்டே, அதை நோக்கி பார்க்க மாட்டேன். அந்த செல்ஃப் கண்ட்ரோல் உனக்குள்ளாக இருக்கும். ஏன்னு சொன்னால் கிறிஸ்துவுடைய ஜீவன் உன்னை ஆளுகிறது. புரிந்து கொள்ளணும் சத்தியத்தை. அப்போ ஜீவனுக்கு போகிற வாசல் கிறிஸ்தவ மார்க்கம். ஜீவ அப்பம் நானே. பார்த்தீர்களா? உங்களுக்குள் ஜீவன் இல்லை என்றால் என்ன நடக்கும்? உங்களுக்குள் ஜீவன் இருந்தால் என்ன நடக்கும்? யோவான் 6:53 வசனத்தையும் யோவான் 6:63 வசனத்தையும் வாசிங்க. வசனம் தான் ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறது. பார்த்தீங்களா? கிறிஸ்தவம் என்பது அது வசனத்தோடு இணைக்கப்பட்டது. அந்த வசனம் ஜீவனாயும் ஆவியாயும் உனக்குள் எனக்குள் இருக்க வேண்டியது மிக அவசியம். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று பார்க்கிறோம். யோவான் 11:25 வாசித்து பாருங்கள். நானே ஜீவனுமாய் இருக்கிறேன். 14:5 வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை அறிவதே ஜீவன். பார்த்தீர்களா? ஜீவாதிபதியாகிய இயேசு, அவருக்குள் ஜீவன், அவர் நமக்குள் வரும்போது நாம் அந்த ஜீவனை அடைகிறோம். ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலர் 11 வாசித்து பாருங்க. ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதல். ஆவியின் சிந்தையோ ஜீவன். ரோமர் 8 வாசித்து பாருங்கள். விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்கப்பட மாட்டாது. 1 கொரிந்தியர் 15 வாசித்து பாருங்கள். ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. 2 கொரிந்தியர் 3:6 வாசித்து பாருங்கள். தேவனுடைய ஜீவன் எங்கள் சரீரத்திலே தரிக்கப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 4:10 வாசித்து பாருங்கள். உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. கொலோசியர் 3:3 வாசித்து பாருங்கள். ஜீவ வார்த்தையை அப்போஸ்தலர்கள் அறிவித்தார்கள் என்று பார்க்கிறோம். 1 யோவான் 1:1 வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தின விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஜீவ விருட்சம், ஜீவ கிரீடம், ஜீவ புஸ்தகம், ஜீவ தண்ணீர். பிரியமானவர்களே, இன்னும் பல வசனங்களை என்னால் சொல்லிக்கொண்டே போக முடியும். 90 வசனங்களுக்கு மேலாக ஜீவனை குறிக்கிறது. இப்போ ஒரு கேள்வி, கிறிஸ்துவனுடைய ஜீவன் என்னில் இருக்கிறதா? நான் இந்த சபையில் இருக்கிறேன், இந்த சபையில் நான் மெம்பர் ஆகிட்டேன், இந்த சபையில் அங்கத்தினுடைய கூட்டத்தில் நான் கலந்துக்கிறேன், இந்த சபையில் எனக்கு ஓட்டு போட்டாங்க, இந்த சபையில் எனக்கு பதவி கிடச்சிடுச்சு, இந்த சபையில் நான் பதவிக்காக நிற்கிறேன். இதெல்லாம் எந்த நூற்றாண்டிலே வந்த காரியங்கள்? எந்த நூற்றாண்டில் வந்த காரியங்கள்? யோசித்து பாருங்கள். ஒரு நாளைக்கு நான் கொண்டு வரேன். அப்போஸ்தலர் நடபடிகளில் இருக்கிற அநேக காரியங்களை இன்றைய கிறிஸ்தவ சமுதாயம் மறைந்து விட்டது. அதாவது மறைந்து விட்டதில்லை, மறந்து விட்டது, மறைத்து விட்டது என்று கூட சொல்லலாம். எல்லாம் தூக்கி ஓரங்கட்டாச்சு. ஆளுக்கு ஒவ்வொரு கொள்கை, ஆளுக்கு ஒவ்வொரு பிரிவு, ஆளுக்கு எனக்கு பின்னால் ஒரு மக்கள் கூட்டம் வேணும், ஆளுக்கு நான் தான், அதுக்கு பிறகு என் குடும்பம் தான். இந்த நிலைகள் இருக்கிற வரை கிறிஸ்தவம் ஒரு ஆத்மாவை கூட ஆதாயப்படுத்த முடியாது. கிறிஸ்தவம் வளராது. அன்றைய காலத்தில் கிறிஸ்தவம் வளர்ந்ததற்கு என்ன காரணம்னா, கிறிஸ்துவனுடைய ஜீவன் அவர்களுக்கும் அவர்கள் கிறிஸ்துவோடு கூட அந்த ஜீவனுக்குள் தங்களை அர்ப்பணித்து, அதனால தான் பவுல் சொல்கிறாரு, உண்மை உள்ளவனிடத்தில் ஒப்புவி. என்ற காலைல அந்த வசனங்களை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறேன். அப்போ அநேக வசனங்களை அந்த ஒரு வசனத்தோடு கூட பவுல் தீமோத்தேயை அதாவது ஆயத்தப்படுத்தும் போது அவர் கொடுக்குற ஆலோசனை, உண்மை உள்ளவரிடத்தில் அதை ஒப்புவி. இப்போ கண்டுபிடிச்சிக்கலாம், இன்றைக்கு உள்ள ஊழியர்கள் எல்லாம் தேவன் அழைத்த ஊழியர்களா, தேவன் உண்மை உள்ள மனிதனிடத்தில் தேவன் தன்னுடைய பணியை கொடுத்தாரா அப்படி என்பதை இந்த 2 பரிசோதனை சோதித்து பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். அவங்கவுங்களா இன்றைக்கு பதவியும் பட்டத்தையும் போட்டுக்கொண்டு சபையை ஆரம்பித்தாங்களா, இல்லை உண்மையாலுமே தேவன் தான் அழைத்து அந்த உண்மை உள்ளவரிடத்தில் அந்த பணி தேவன் கொடுத்தாரா என்பதை கண்டுபிடிச்சிடலாம். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்.
வேலை செய்கிற இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல பேர் வந்து அந்த உயர் பதவிக்காக போராடுவார்கள் ஃப்ரான்ஸில். சிலருக்கு உண்மையாக இருக்கிறவங்களுக்கு, உண்மையாக உழைக்கிறவங்களுக்கு அந்த முதலாளி அந்த உயர் பதவியை கொடுத்து கொண்டே போவார். ஆனால் சைடு வாங்குறவங்க, அப்படி திருடுறவங்க, சில டைமில் விபச்சாரத்தில் பெண் விஷயத்தில் மாட்டுறவங்க, லேட்டாக வர்றவங்க, ஏனோதான்னு வேலை செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் எப்படி அந்த உயர் பதவி பொறுப்பு தேவன், அதாவது அந்த முதலாளி கொடுப்பார்னு நினைக்கிறீங்க? அதை அப்படியே தேவன்கிட்ட நம்ம பொருத்தி பார்க்கணும். அப்போ இன்றைய காலையில் அந்த காரியங்களை குறித்து தியானித்த போது அநேக காரியங்களை ஒரு கட்டுரையாக எழுதி வைத்திருக்கிறேன். ஒரு நாட்களில் அதை பார்க்கலாம். தேவன் எப்படிப்பட்ட மனிதனை, எப்படிப்பட்ட குணம் உள்ள மனிதனை தன்னுடைய பணிக்காக கொண்டு வராரு, எப்படிப்பட்ட குணம் தகுதி உள்ள மனிதர்களை ஏற்படுத்தணும் பவுல் சொல்கிறாரு, அப்போஸ்தலர் சொல்கிறாங்கன்னுட்ட அதை நாம் ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். எனவே பிரியமானவர்களே, கிறிஸ்தவம் என்பது அது பல பேர் சண்டை போட்டு கொண்டிருக்கிற கொள்கை சார்ந்த ஒரு நிறுவனமோ, இல்லை ஒரு சங்கமோ, இல்லை ஒரு கூடுகையோ, இல்லை ஒரு அரசியல் கட்சியோ அல்ல. ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து, குடும்பத்தை கொடுத்து, மனைவி பிள்ளைகளை மறிக்க கொடுத்து, பசி பட்டினியோடு, நிர்வாணத்தோடு, கேவலத்தோடு, பல உமிழ்நீர்கள், பல அடிகள், பல தீ காயங்கள், இப்படிலாம் இரத்த சாட்சியாக மறித்து இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை, ஜீவ மார்க்கத்தை நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தாங்க. ஆனால் இன்றைக்கு நாம் அந்த மார்க்கத்தை எப்படியாக பேணி காத்து கொண்டிருக்கிறோம்? எனவே பிரியமானவர்களே, உங்களுக்குள்ளே கிறிஸ்துவனுடைய ஜீவன் இல்லை என்றால் பரலோகத்தில் ஒருபோதும் நீங்கள் நானும் ஜீவனை அனுபவிக்க முடியாது. வசனம் தான் ஜீவனாக ஆவியாகுது. அந்த வசனம் இயேசு கிறிஸ்து, அந்த இயேசு கிறிஸ்து உனக்குள் எனக்குள் அவர் இருக்கணும். அவர் அறிகின்ற அறிவு ஜீவன் என்று பார்க்கிறோம். எனவே பிரியமானவர்களே, ஆவியின் சிந்தை தான் ஜீவன் என்று பார்க்கிறோம். ஆவி தான் உயிர்ப்பிக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த வசனத்திலெல்லாம் திரும்ப திரும்ப பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 20 வசனம் கூட நான் சொல்ல. இந்த 20 வசனத்தில் முழு கிறிஸ்தவத்தினுடைய சாராம்சத்தை அப்படியே நம்ம திங்க் பண்ணி படித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தை ஒவ்வொரு நாளும் கூட நம்ம சரியாக புரிந்து கொண்டு கீழ்ப்படிவோமானால், ஒப்பு கொடுப்போமானால், பிரியமானவர்களே, இன்றைய கிறிஸ்தவம் மறுமலர்ச்சி அடையும். இன்றைய கிறிஸ்தவம் சீர்திருத்தம் பெறும். இந்த சீர்திருத்தமும் மறுமலர்ச்சியும் பெறுவதற்கு முதலாவது போதகர்கள் அடிப்பணிணும். அதுதான் என்னுடைய ஒரு தீவிரமான ஒரு வேண்டுகோள். போதகர்கள் முதலாவது அடிப்பணியணும். ஏன்னா அவர்கள் தானே சபையை வழி நடத்துகிறாங்க. அப்போ அந்த போதகர்கள் கிறிஸ்துவனுடைய ஜீவனுக்குள்ளாக முதலாவது அடிப்பணிய வேண்டியது அவசியம், ஒப்பு கொடுக்கப்பட வேண்டியது அவசியம். போதகர்களும் ஊழியர்களும் உடன் ஊழியர்களும் கிறிஸ்துவனுடைய ஜீவனில் பயணிக்காத வரை மறுமலர்ச்சியோ சீர்திருத்தத்தையோ இன்றைய கிறிஸ்தவத்தில் நீங்கள் நான் அறுவடை செய்ய முடியாது பிரியமானவர்களே. எனவே கர்த்தர் தாமே கிறிஸ்துவனுடைய ஜீவனுக்குள்ளாக நீங்களும் நாங்களும் அடங்கி இருப்பதற்கும், ஒப்பு கொடுப்பதற்கும், சீர்திருத்தம் பெறுவதற்கும், மாறுவதற்கும் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வாங்களா? அதிகமாக செய்கிற பரலோகப்பிதாவே, ஆண்டவரே, ஜீவ மார்க்கத்தில் ஜீவனுக்கு போகிற வாசலில் ஜீவம் அப்பமாகிய உம்முடைய ஜீவனுக்குள்ள ஆண்டவரே நாங்கள் தரித்திருக்க, உமக்குள்ளாக நாங்கள் ஆண்டவரே கனி கொடுக்க, உம்முடைய நாமத்தை இந்த உலகத்திற்கு மூலமாக நாங்கள் மகிமைப்படுத்த, எங்கள் செயல்கள் மூலமாக மகிமைப்படுத்த கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மையோடு ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமென்.